Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 147 வசனம் 1 வண்ணமாக சொல்லுகின்றது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றுதமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து உற்சாகப்படுத்தி சொல்லுகின்றது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி நம் கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's pray. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவுடைய நாமத்தை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சேஷமாக இந்த கால வேளையில ஆண்டவரே, எங்கள் குறை குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், உங்களுடைய கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையிலும் தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவை யாவும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து ஒரு மனதோடு அந்த தேவனை கீர்த்தனம் பண்ணி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. வாருங்கள், தேவனை நாம் துதிப்போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி ஆராதனை செலுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. Amen.
பெருமானங்களே வாருங்கள், இரண்டாவது பாடலாக கிருபை மேலானது என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் மூலியமாக ஆண்டவரை குறித்து அவரை ஆராதனை செய்வோம். கிருபையே காதல் விடாமல்
ஐயா நீ நல்லவர், ஐயா நீ வல்லவர். ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எபினேசரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்களுடைய துணையாளரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை மறக்காம ஆண்டவரே, நாவல் முழுவதும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, just worship you, Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி கர்த்தாவே. Amen. Thank you, Lord. மறப்பேனோ உமது
இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. ஆண்டவரே, வெளியேறு பெற்ற அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த மகாபர தியாகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நாமங்களை விட இயேசு என்கிற நாமம் மேலான நாமமாக, உயர்ந்த நாமமாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவை நாங்கள் உயர்த்தி உம்மை ஆராதித்து நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் எங்களுக்காக கொடுத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விலையேற பெற்ற உம்முடைய அகாப்பை அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி நன்றி கர்த்தாவே. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜா ஆண்டவரே, இந்த பைபாஸ் ஆபரேஷன்ல கோத்ரூ பண்ணி இருக்கிற ஆண்டவரே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களை சுகப்படுத்தவும் பலப்படுத்தவும் சுகம் பெற்று வீடு திரும்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான கரம் உடன்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர் தாமே தொடர்ந்து வேலைப்படுத்தும், இவர்களை ஆட்கொள்ளவும் இவர்களுக்கு நீர் சகாயம் பண்ணவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களை சுகப்படுத்தும். இன்னும் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்க நல்ல பலத்தை தந்து கத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிற்குள்ள எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்க தேசத்தை பாதுகாத்தவர்களும் இந்த கோவிட் வைரஸ்ல இருந்து எங்க தேசத்தை கத்தல் ஆண்டவரே பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கர நன்மையா தேசத்தின் மீது அமரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே, நீர் காத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். சிரேஷ்டமாக ஆண்டவரே, இன்னும் இந்த கோவிட்னால வெளிநாடுகள்ல அவதியுற்றிருக்கிற பல நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கண்ட்ரிஸ் கர்த்தாவே நீங்கள் பலப்படுத்த பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரம் உலக நாடுகள் மீது நன்மையாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசவும் எங்களோடு இடைப்படுவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்மையை உயர்த்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்று செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்திக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 5 13 வரை. மறுபடியும் நான் சொல்லுகின்றேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 5 13 வரை தமிழிலே வாசிக்க கேட்போம்.
Matthew chapter 8 verses 5 to 13. மத்தேயு 8ஆம் அதிகார வசனங்கள் 5 தொடங்கி 13 வரை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஒரு கதையானதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கப்பர்நகூம் என்ற பட்டணத்துக்கு நிகராக அவர் வருகிறதை பார்க்கிறோம். இந்த பட்டணத்துல ஒரு நபரை சந்திக்கிறார். யார் அந்த நபர் என்று பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி என்று வேதம் கூறுகிறது. A centurion man. பெருமானவர்கள், இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் ஆண்டவரிடத்துல ஒரு உதவி கேட்க வருகிறான். என்ன உதவி கேட்க வருகிறான்? அவன் ஒரு 100க்கு அதிபதி, அவன் கீழே வேலை ஆட்கள் இருந்தார்கள். அவன் ஒரு வேலை சொன்னால் வேலை செய்வதற்கு அநேக பேர் இருந்தார்கள். ஆனால் இவன் ஒரு விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவன் எதற்காக வந்தான் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய வேலை ஆட்களிலே ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அவனுக்காக ஆண்டவரிடத்திலே சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்க அவன் வந்திருந்தான். அப்ப அவன் வந்து ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவன் இப்படியாக ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவராக இயேசு கேட்டார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்கணுமா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன் பதில் சொன்னான், ஆண்டவரே, நான் தகுதியில்லாத மனிதன், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். நீர் வார்த்தை அனுப்பி என் வேலை ஆட்களை சுகப்படுத்தும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இங்கு பார்க்கிறோம், a centurion was asking Jesus for a help. அதாவது இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல ஒரு உதவிக்காக அவன் நாடி வருகிறதை பார்க்கிறோம். அந்த உதவியை யாருக்காக அவன் கேட்க வருகிறான்? பொதுவாக நம்ம உதவி கேட்கிறோம்னா நம்முடைய காரியத்துக்காக உதவி கேட்போம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி தனக்காக உதவி கேட்க வராமல், அவன் தன்னுடைய இராணுவத்திலே வேலை செய்கிற ஒரு வேலை ஆட்கள் இப்படியாக வியாதிப்பட்டிருக்கிறதை அறிந்து அவனுக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் இப்படியாக விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக ஆண்டவருடைய பகுதிக்கு அவன் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். பெரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை முக்கியமாக நம்ம கவனிக்கலாம். He is a man of authority. அதாவது அவன் ஒரு அதிகாரத்திலே இருந்த ஒரு மனிதன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அதிகாரத்திலே இருக்கிற மனிதர்கள் கீழே இறங்கி வந்து இப்படியாக விண்ணப்பம் செய்யலாமா, செய்ய முடியுமா? ஆனால் இந்த மனிதன் இப்படியாக காரியங்களை அவன் செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Every centurion mentioned in the Gospels and Acts was a gentleman of high character and sense of duty, and this man was no exception. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, எல்லா 100க்கு அதிபதியும், அதாவது எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷ புஸ்தகங்களிலும் அப்போஸ்தலர் புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா 100க்கு அதிபதியும் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒரு ஜென்டல்மேனா இருப்பாங்க. அவங்க கேரக்டர்ல ஒரு நீதிமானா கரெக்டானவங்களா இருப்பாங்க. அவங்க பொறுப்புல கரெக்டானவங்களா இருப்பாங்க. அதுல இவனும் ஒரு தனாய் காணப்படுகிறான். Centurion was an officer over 100 men in the Roman army. அதாவது 100க்கு அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு 100 இராணுவர்களுக்கு மேலாக அவன் படை தளபதியாய் அவன் காணப்படுவான். அவனை தான் இந்த 100க்கு அதிபதி என்று அழைப்பார்கள்.
அப்ப இந்த 100க்கு அதிபதி என்னத்துக்காக ஆண்டவர் இடத்துல வந்தான்? அவன் ஒரு அதிகாரி ஆச்சு. Centurion was concerned about his work, a soldier who was ill. பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதி தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு வேலை ஆட்களுக்காக அவன் கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் அதிகாரத்தில் உள்ளவன் பிரியமானவர்களே, ஆனால் இந்த வேலை ஆட்கள் மீது அவன் கரிசனை கொண்டவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நாமும் வேலை செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். நம்ம கீழே சில பேர் வேலை செய்யறாங்க, காரியங்கள் செய்யறாங்க. அவங்கள நம்மள அதிகாரத்துக்கு உட்பட நம்ம செய்யறோமா, இல்ல அவங்க மீது கரிசனையா இருக்கிறோமா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த 100க்கு அதிபதி அவன் வேதத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இங்கே போ என்றால் 100 பேர் போவார்கள், இங்கே வா என்றால் இத்தனை பேர் வந்து எனக்கு வேலை செய்வார்கள். நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, அப்படி இருக்கையில நீங்க வார்த்தை மட்டும் அனுப்புங்க, வேலையாட்கள் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வேலையில அதிகாரத்தில் இருக்கிற நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களை அதிகாரத்திலே நம்ம அப்படியாக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இவனுடைய வேலை ஆட்கள் சுகவீனமாய் போவது சூழ்நிலையிலே இவனுடைய வேலையை இன்னொரு வேலை ஆட்கள் வந்து பரிதவித்து பேசியிருக்கலாம். ஆனால் இவன் அதிகாரத்தில் உள்ளவன். ஆனால் அந்த அதிகாரத்தை பார்க்காமல் அவன் ஒரு வித்தியாசமான This centurion had an unusual attitude towards his slave. அதாவது இந்த 100க்கு அதிபதிக்கு தன்னுடைய வேலை ஆட்கள் மீது ஒரு வித்தியாசமான ஒரு கரிசனை, ஒரு வித்தியாசமான ஒரு attitude இருந்தது, ஒரு நடைமுறை இருந்ததை நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. Under Roman law, master had the right to kill his slave. அதாவது ரோமர் அரசாங்கத்தின் கட்டளைகளின்படி பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலையாட்கள் இப்படியாக நோயாய் இருந்தால் அவன் கொன்று போடலாம், அவனை கொன்று விட்டு கொலை செய்து போடலாம், ஏனால் அவனால் வேலை செய்ய முடியல என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கிறோம், he is pleading for a cure for his servant. இங்கு நம்ம என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது அவன் பரிந்து பேசுகிறான். ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்திலே எதற்காக பரிந்து பேசுகிறான்? தன்னுடைய வேலை ஆட்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசுகிறான். இரண்டாவதாக அவன் செய்த காரியம், he pleaded for his servant. முதலாவது நம்ம பார்த்தோம், அவன் அதிகாரத்தில் இருந்த மனுஷன், அவன் இறங்கி வந்தான். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அவன் விண்ணப்பம் பரிந்து பேசக்கூடியவனாய் ஒருவனாய் காணப்படுகிறான். This centurion made a respectful greeting with Jesus. He said, Lord, ஆண்டவர் சமூகத்தில் வந்து இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் சொல்லியிருக்கிறான், நான் 100க்கு அதிபதி வந்திருக்கிறான், இயேசுவே நீங்க வந்து என்னை சந்திங்க அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே என்று அவன் அழைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவன் தன்னை தாழ்த்தி அந்த சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். He is a man of authority. He can demand to see Jesus and made Jesus to obey the order. அவன் 100க்கு அதிபதியாய் காணப்படுகிறதுனால அவன் என்ன செய்திருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவன் வந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை வர சொல்லுங்க, இயேசு நான் சொல்றதை செய்யணும், இயேசு செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கு நம்ம என்னத்தை பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது we see here he is pleading for his servant. அவன் தன்னுடைய வேலை ஆட்களுக்காக விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். அதுவும் யாரிடத்துல விண்ணப்பம் செய்கிறான்? ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கலாம். This centurion made a personal appeal to Jesus. அவன் தனிப்பட்ட முறையில் இயேசுவை சந்தித்து அவன் இன்னொரு வேலையாட்களை அனுப்பி இயேசுவை வந்து என்னுடைய வேலையாட்களை சுகமாக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம், ஒரு காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் இயேசுவை சந்தித்து அதனுடைய கோரிக்கையை அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். Are we pleading for others in our prayer with Jesus like how he did? பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் ஜெபிக்கிறோம். அநேக வேளையில நம்முடைய காரியங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிறருக்காக பரிந்து பேசி நாம் கடவுள் இடத்துல ஜெபிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல இவர்கள் வியாதியா இருக்கிறார்கள், ஆண்டவரே இவரை குணமாக்கும், ஆண்டவரே இவர்களுக்கு படிப்பு குறைவா இருக்கிறது, இவரை படிப்பு தாரும், இப்படி பல வகையான விண்ணப்பங்களோடு மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறோமா? அதிகாரத்தில் இருக்கிற நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சொல்லுவேன், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்துறோமா? இல்லை இந்த 100க்கு அதிபதியை போல தன்னுடைய வேலை ஆட்களுக்காக அவன் வந்து விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் வந்து காரியங்களை செய்யும் என்று. He could have threat to Jesus, but he was completely gentle and humble.
அவன் என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஆண்டவராகிய இயேசுவினுடைய சமூகத்துல இயேசுவின் இடத்துல மிரட்டி இருக்கலாம். நான் 100க்கு அதிபதி தெரியுமா, இத்தனை ராணுவ படைசாலிகள் கீழே வேலை செய்யறாங்க, நீங்க வந்து என் வேலைக்காரன் குணமாக்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவன் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தல. அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, அவன் டோட்டலா ஜென்டலா இருந்தான், ஹம்பலா இருந்தான். அப்படின்னா டோட்டலா மரியாதையோடு இருந்தான், கனத்தோடு இருந்தான், அதே சமயம் தாழ்மையா இருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கணும்னா நம்முடைய வேலை ஆட்களை அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகம் செய்கிறோமா, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறோமா? அதாவது நம்ம என்ன செய்யறோம்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய பட்டம் பதவி தகுதியை வச்சு மற்றவங்களை ஏளினமா பார்க்கிறோமா, கீழ்மையாய் பார்க்கிறோமா என்று சொல்லி, தாழ்மையாய் பார்க்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இவனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது, தன்னுடைய வேலையாட்களுக்காக பரிந்து பேசி ஆண்டோடு சமூகத்தில் என் வேலையாட்களை குணமாக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இறுதியும் கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். He is making a humble request with Jesus. ஆண்டவராகிய இயேசுவினுடைய சமூகத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, தாழ்மையாய் தன்னுடைய வேண்டுதலை கேட்டுக்கொள்கிறதை நீங்கள் பார்க்கலாம். He didn't make use his power and authority. அவன் என்ன செய்யவில்லை என்று பார்க்கும்போது, தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் அவன் பயன்படுத்தவில்லை. He approached Jesus with respect. ஆண்டவராகிய இயேசுவை மரியாதையோடு நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை அவன் அணுகிற விதம் எப்படி என்று பார்க்கும்பொழுது, தாழ்மை ஒன்றாவது, இரண்டாவது மரியாதை, அடுத்தபடியாக அவனுக்கு கரிசனை இருந்ததை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது தாழ்மை, இரண்டாவது மரியாதை, மூன்றாவது கரிசனை. மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி செல்லுகிற நாமும் கூட அநேக வேளையிலே அநேக பிரச்சனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். அதற்காக அதிகமாக விண்ணப்பம் செய்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக நம்ம கடவுள் சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோமா? இல்லை அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை அவங்க வேற அந்நிய தேசத்தை சேர்ந்த வேலையாட்களாய் கூட இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் வியாதியை பட்டா நாங்கள் கரிசனையாக நம்ம அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோமா, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்கள். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. அடுத்தபடியாக 3வது பகுதியாக நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசம். Jesus said, "Shall I come and heal him?" ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், நான் அவனை சுகப்படுத்தட்டுமான்னு கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் வார்த்தை அனுப்பும், என்னுடைய வேலையாட்கள் சுகமாவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அப்படியாக கூறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். Again he humbled himself and said, Lord, I am not worthy for you to come under my roof. அவன் சொன்னான், என்ன சொன்னான் என்று பார்க்கும் பொழுது வசனம் நான் வாசிக்கிறேன், 8ஆம் வசனம். The centurion replied, Lord, I do not deserve to have you come under my roof, but just say the word and my servant will be healed. அதாவது, ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வரணுமா, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பெருமாளே, நீர் வார்த்தை மாத்திரம் அனுப்பும் ஆண்டவரே, என்னுடைய வேலையாட்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி அவன் இப்படியாக கூறுகிறதை பார்க்கிறோம். பட் ஒன்லி ஸ்பீக் a word and my servant will be healed. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்க வார்த்தையில பலன் இருக்கிறது, உங்க வார்த்தையில சுகம் இருக்கிறது, உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்தான். அவன் பரிந்து தாழ்மையாய் அவன் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை அனுப்புங்க ஆண்டவரே, என் வேலையாட்கள் சுகமாவான் அப்படின்னு சொல்றான். 1வது. 2வது அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே என்று சொல்றான். ஆனா அவன் ரொம்ப அதிகாரத்துல இருந்த ஒரு மனுஷன். மற்றவங்களெல்லாம் அவனை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, கனம் செலுத்துவாங்க. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவர் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்மை, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நீங்களும் நானும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். He totally trusted Jesus could heal his servant. அவன் முற்றிலுமாய் நம்பினான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வேலை ஆட்களை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் முழுமையாய் நம்புகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான், அதுக்கு பதில் சொல்றான், ஆண்டவரே, நான் ஒருத்தனை இங்க வான்னு சொன்னா வருவாங்க, ஒருத்தவங்க போன்னு சொன்னா போவாங்க, ஒருத்தவங்க இந்த செய்யின்னு சொன்னா செய்வாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் இஸ்ரவேலில் இப்படியே ஒரு விசுவாசத்தை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பெரியமானவர்களே, the centurion showed great faith in Jesus' word. அவன்
என்ன இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது அவன் அப்படியாக ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தையின் மீது முற்றிலுமாய் அவன் நம்பக்கூடியவனாய் காணப்பட்டான். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது he understood Jesus can heal with his word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்க முடியும். அவர் வந்துதான் செய்யணும், தொட்டு தான் இது பண்ணணும் இல்லை, அவர் வார்த்தையை அனுப்பினாலே போதும், என் வேலையா இருக்க சுகமாவான் என்று சொல்லி அவன் நம்பினான், விசுவாசித்தான் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாம கூட he was assured that Jesus is a man of authority. அவன் விசுவாசித்தான், அவன் நம்பினான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரத்தில் உள்ள தேவன், அவர் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்று சொல்லி அவன் விசுவாசித்திருந்தான், நம்பியிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் நம்பியிருந்தான். இன்னைக்கு அநேக வேலையிலே நம்முடைய பிரச்சனை போராட்டங்கள் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற காரியங்களிலே விசுவாசத்தோடு ஆண்டவரை வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். When Jesus heard this, he was amazed and said to those following him, "Truly I tell you, I have not found anyone in Israel with such a great faith." மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், முதலாவது அவன் அதிகாரத்தில் இருந்தவன், ஆனால் அவன் தன்னை தாழ்த்தினான். மூன்றாவது அவனுடைய வேலையாட்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாய், அவன் விண்ணப்பம் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்து என் வேலையாட்கள் சுகவீனமா இருக்கிறாங்க, ஆண்டவரே வந்து சுகப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கக்கூடியவனா இருக்கிறான். மூன்றாவது அவனுக்கு இருந்த விசுவாசம், ஒரு அளவற்ற விசுவாசம், ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் பெருமானங்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசம் வளர உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கவும் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தாதபடி நாங்கள் ஜெபத்திலே ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை வழி நடத்துங்க. விலமாறாத இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய காணிக்கைகளை தேவனுக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோம். Sarana
வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் ஆராதனை மூலியமாக ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களோடு பேசின உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் மக்களாய் பலப்பட்டு விசுவாசத்திலும் ஜெபத்தில் அநேக காரணமாக உண்மையாக பலப்பட்டு நிற்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தாவே நாங்கள் பங்கு பெற்ற எல்லா சபை குடும்பங்கள் மீது ஆண்டவர் பிரசன்னம் நிறைவாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிய வரத்தில் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படினால் ஆண்டவரே, உங்களுடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களை பாதுகாத்த இடத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளைகளை தாழ்த்தி உண்மையை நாங்கள் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்புடைய ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரோடு இப்போதும் சதா காலங்களில் நிலைத்திருந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.